வணக்கம். சிநேகிதி ஐஸ்வர்யா தொடர்கதையை இந்த 3ஆம் பகுதியில் காண்போம். ஆளவந்தானுக்கு மிகவும் பணிவிடை செய்தனர். சிநேகிதியாக விளங்கிய ஐஸ்வர்யாவும் அவரது கணவர் கண்ணப்பனும் சேர்ந்து கொண்டு இதை பார்த்த ஆளவந்தான் மூத்த சகோதரிக்கு பொறுக்கவில்லை. பிழைத்து கொண்டால் என்ன செய்வது, சொத்து போய்விடுமே என்று ஏங்கினர். இப்படிப்பட்ட சூழலில் அடுத்து மருத்துவர்களோ சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் கிட்னி மாற்றம் செய்ய வேண்டுமென தெரிவித்து விட்டனர். இல்லையே உயிர் பிழைப்பதே அரிது என்றும் கூறிவிட்டனர். அதனை அறிந்த ஐஸ்வர்யாவோ அனலிடைப்பட்ட புழுபோல் துவண்டு துடிதுடித்து போனாள். தாங்கிடாத உள்ளத்தால் கருகியே போனாள். ஒரு சிறந்த பாசத்தாய் போல் காட்சியளித்த அவளை பெண் பாசத்திற்காக முன்பே ஏங்கி நின்று அவள் கரம் பிடித்த கண்ணப்பன் தானும் ஐஸ்வர்யாவுக்கு அவள் மனதை தேற்றி ஆறுதல் கூறி தேற்றினான். அப்போது ஐஸ்வர்யாவோ தன் மனதுக்குள் ஏற்ற மணவாளன் கிடைத்தானே என்று நிம்மதியடைந்தாள். கிட்னி ஏற்பாட்டுக்கு தயார் ஆனாள். பெத்த மகனுக்காக பெத்த பெருமாள். உடன் பிறந்தவர்கள் யாரும் தானம் கொடுக்க முன்வரவில்லை. இதுதான் உலகம். இரத்த பாசம் கூட இல்லாத இத்தகைய மிருக ஜென்மங்களை என்னதான் செய்ய முடியும் புவி உலகில்? அவர்களுக்கு வேண்டியதோ சொத்தில் சிந்தாமல் சிதறாமல் பங்கு வந்திட வேண்டும் என்பதில் மட்டும் எண்ணங்கள். இவன் இறந்து போனால் தங்கள் உடலின் உரோமங்களில் ஒன்று சிதறியது போலத்தான் என்ற எண்ணமும் கொண்டனர். நாளுக்கு நாள் காசு பணம் துட்டு மணி பாடலோசைகள் மட்டும் ஆளவந்தானின் சகோதரிகள் மனதில் நிலைத்து நின்றது. இவன் இறப்பை பற்றி ஆனந்தம் கொண்டனர். எப்பொழுது வரும் என்று ஏங்கி நின்றனர். மகள்களின் காதுகளில் தேனாய் பாய்ந்து கொண்டே இருந்தது இவனது நோய் முற்றிய நிலை. ஆளவந்தான் இன்னும் எவ்வளவு நாள் உயிர் வாழ்வான் என்றெல்லாம் சோதிடமும் வேறு பார்க்க ஆரம்பித்து விட்டனர் சகோதரிகள். போன ஜென்மத்தில் பெத்த பெருமாள் செய்த பாவங்கள்தான் இந்த ஜென்மத்தில் இந்த இளைய மகனுக்கு உடன் பிறந்த சகோதரிகளாய் இத்தகையவர்கள் ஆகிவிட்டார்களே என்று மனம் துடிதுடித்து போனார். இந்நிலையில் ஆளவந்தான் சுயநினைவும் போயிற்று. அவனது நோய்வாய்ப்பட்ட ஊசலாடும் உயிருள்ள உடலில் அப்போது மிகவும் மகிழ்ச்சியாயினர் எதிர்பார்க்கும் உள்ளத்தினர். கிட்னி வெளியில் இருந்து வரவழைக்கப்பட்டாலும் இவனது உடலுக்கு ஏற்றபடி சரியாக அது பொருந்தவில்லை. உடன் பிறந்தவர்கள் கிட்னி மிகவும் பொருந்தும் என்றும் எதிர்பார்த்து பெற்றோர்களும் அவர்களிடம் பெண் பிள்ளைகளிடம் நேரடியாகவே கெஞ்சி கேட்டும் பார்த்துவிட்டனர். அவர்களோ ஏதேதோ தங்கள் கணவர்களை காரணம் காட்டி மறுத்துவிட்டனர். இன்னும் 2 நாட்களுக்குள் கிட்னி மாற்றம் செய்யாவிட்டால் பேரிழப்பு ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்து கைவிரித்து விட்டனர். வயதான காரணத்தால் சிறு சிறு தவிர்க்க முடியாத நோய்த்தன்மை காரணமாகவும் பெற்றோர்களாலும் தங்கள் கிட்னிகளை உடன் வழங்கிட முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டனர். குள்ளம் நரிகளாம் யாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த மகள்களோ திண்ணை எப்பொழுது காலியாகும் என்பது போல் எதிர்பார்த்தனர். இலவு காத்த கிளிகள் போல என்று சொல்லலாம். சொத்தினை அபகரிக்க இக்கட்டான இச்செய்தியை அறிந்த கண்ணப்பனும் ஐஸ்வர்யாவும் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து தங்கள் கிட்னிகளை தானமாக கொடுக்க முன்வந்தனர். தங்களது கிட்னியானது ஆளவந்தானுக்கு பொருந்துமா என்றும் பரிசோதனைகளையும் முன்கூட்டியே செய்து கொண்டனர். அதில் கண்ணப்பனுடையதும் ஐஸ்வர்யாவுடையதும் பொருந்துவதாகவே இருந்தன. இவ்விருவரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடன்கூட பிறக்கவில்லை. அப்படி இருந்தாலும் இந்த இருவர்களும் நான் கொடுக்கலாமா நீ கொடுக்கலாமா என்று போட்டி போட்டு கொண்டனர். பெத்த பெருமாளின் உயர்ந்த நல்ல உள்ளத்திற்காகவும் கொடுத்திட முன்வந்தனர். நான் தான் இல்லை இல்லை நான் தான் கொடுப்பேன் என்று போட்டி போட்டு கொண்டனர் ஐஸ்வர்யாவும் அவர் கணவர் கண்ணப்பனும். இதுவன்றோ பாச பிழைப்பு. அந்த காட்சி உலகினையே
கண்ணப்பனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பரிசாக கொடுத்தாலும் ஈடாகாது என்றே சொல்ல வேண்டும். சில வினாடிகளில் திடீரென்று அருகில் நின்ற ஐஸ்வர்யாவை அப்போது காணாது யாவரும் தவித்தனர். அப்போது பாசமிக்க பால்ய சிநேகிதனுக்காக சிநேகிதி ஐஸ்வர்யா ஆபரேஷன் தியேட்டரில் தன் கிட்னியை தானமாக்கி கொண்டிருந்தார். யாவர் கண்களும், ஏன் நல்ல இதயமுள்ளவர் எல்லா கண்களிலும் அந்த சிநேகிதி ஐஸ்வர்யாவோ ஐஸ்வர்ய சொரூபமாகவே காட்சியளித்தாள். பின்பு மாற்று அறுவை சிகிச்சையால் நாளடைவில் இருவரும் நன்கு குணமடைந்தனர். உடன் பிறந்த சகோதரிகளாம் கழுகுகளின் எண்ணங்கள் ஏன் சொத்துக்கு மட்டிலுமே நாக்கை நீட்டிடும் இரத்த காட்டறிகள் போல நின்று கூச்சலிட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களின் எண்ணங்கள் யாவும் அவர்கள் மனம் போலவே அப்பொழுதே நொறுங்கியும் போயிற்று. பல மாதங்களுக்கு பின் நோய்வாய்ப்பட்ட ஆளவந்தான் நல்ல நிலைமையை அறிந்து கொண்டு பிறகு உறவினர் யாவரும் அவனது திருமணத்திற்கு பெண் கொடுக்க எண்ணினாலும் யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை என்றே சொல்லலாம். காரணம், அவன் நோய்வாய்ப்பட்ட நிலையை முன்கூட்டி அறிந்தபடியால். ஒரு நாள் ஐஸ்வர்யா அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்த போது சிலர் பெண் கொடுக்க முன் வந்திருந்தனர். அதனை கண்டாள். பெத்த பெருமாள் வீட்டின் பின்பக்க தோட்டத்தில் நின்று கொண்டு யாரும் அருகில் இல்லை என்ற உணர்வுடன் பெண் கொடுக்க வந்தவர்கள் ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். அதனை ஐஸ்வர்யா கவனிக்க தவறவில்லை. அப்போது அவர்கள் பேசினார்கள். இதோ பாரு ராக்காயி, நமக்கு சொத்து மட்டும்தான் முக்கியம். பயன் இருந்தான் என்ன, பயல் போனால் என்ன, மாப்பிள்ளையை பற்றி கவலையை விடு, அவன் கொஞ்ச நாளில் புட்டுக்குவான். அதனை சொல்லி நம் பெண்ணுக்காக ஜீவனாம்சமும் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி வாங்கி விடலாம். மெல்ல மெல்ல அவர்களிடத்தில் உள்ள சொத்தையும் நமது பழைய வழக்கப்படி அதை செய்து விடலாம் என்று பேசிக்கொண்டிருப்பதை ஐஸ்வர்யா தன் காதால் கேட்டதால் பதறிப்போனாள். கண்களால் பார்த்தும் துடித்து போனாள். உடனே தாமதிக்காமல் பெத்த பெருமாளிடம் ஒழிவு மறைவு இன்றி யாவற்றையும் தெரிவிக்க, அந்த இடத்திலும் ஆளவந்தானுக்கு எதிர்காலத்திலும் ஆபத்து ஏற்படாமல் சிநேகிதி ஐஸ்வர்யா தடுத்து அவர்கள் வீட்டிற்கே காவல் தெய்வமாக சிநேகித பாசத்துடன் காத்தல் வழியே விளங்கி நின்றாள் என்றே சொல்லலாம். நாளடைவில் ஆளவந்தானுக்கு தனது கண்ணப்பனின் உறவு வழியில் அழகிய பெண்ணை தானே முன்னின்று திருமணமும் செய்து வைத்து சொத்தினையும் காப்பாற்றி நண்பனுக்காக உயிர் கொடுத்தார். அந்த சிநேகிதி என்றபடி தன் உயிரினும் மேலான கிட்னியையும் கொடுத்ததுடன் பிறவா தம்பிக்கு யாதும் செய்து முடித்தார். தம்பி உடையாள் படைக்கு அஞ்சாள் என்றபடி ஐஸ்வர்ய சிநேகிதி யாவர் உள்ளத்திலும் தங்கள் செயலால் இடம்பெற்றாள். சகோதர பாசத்திற்கு ஏங்கிய அவளுக்கு வாழ்நாள் தம்பியாய் சிநேகிதியாய் உறவு முறைப்படி ஆனாள் அந்த ஆளவந்தான் அவளுக்கு. எனவே தூய நட்பு வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பதை அறிவோம். தீய எண்ணம் கொண்டால் அது கொண்டவர்களையே அழித்துவிடும் என்றும் உணர்வோம். பிறரை வாழ வைத்து நாமும் வாழ்வதே வாழ்க்கை. Many people walk in and out of your life, but only true friends leave footprints in your heart என்பதை அறிந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன்.